ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க வண்டி ஜாகுவார். எனக்கு பிடிச்ச வண்டியில் ஒன்று. நல்லா இருக்குங்க இந்த வண்டி. நம்மளோட ரெகுலர் கஸ்டமரு. இந்த வண்டி ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். வண்டியை நல்லா பக்காவாக ரெடி பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மகாபலிபுரம் வரையும். நம்ம ஜெமினி பிரிட்ஜ் சைடுக்கா அப்படியே போகும்போது இந்த விளாக் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தாங்க எனக்கே தெரியுது நம்ம சென்னை எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்துக்கிட்டு போகும்போது அப்படியே செம்பொழி பூங்காக்கு ஆப்போசிட்டில் புதுசாக இந்த பூங்கா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே செம்மையாக இருக்குங்க. ஃபாகெல்லாம் இது பண்ணி அப்படியே பீச் ரோடு வழியாக அங்கே இருக்க காந்தி சிலையை பார்த்துக்கிட்டே, அங்கே இருக்க நம்ம பட்டினப்பாக்கம் பீச்சு வழியாக அங்கே இருக்க இந்த ஹவுசிங் போர்டெலாம் பார்த்துக்கிட்டு பீச் ஓரமாக அப்படியே ஒரு ட்ரைவு. விஜிபி இன்றைக்கி விஜிபியில் ஒரே ஃபுல் க்ரௌடுங்க. ஃபுல்லாக ஸ்கூல் பஸ் தான், ஒரே டூரு தான். ஸ்கூல் டூருக்காக பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க போல். லைனாக பசங்க தான், ஃபுல் டிராஃபிக் இந்த பஸ்ஸால். அப்படியே தாண்டி ஸ்னோ வேர்ல்டை தாண்டினதும் அங்கே மெரின் கிங்டம் வரும். அதை தாண்டினதும் வண்டர் வேர்ல்டு. அப்படியே தாண்டி ஒரு லாங் ரைடு ஈஸியாரில், அதுவும் ஜாகுவாரில். அப்படியே போயிட்டுருக்கும்போது கோலம் பிரிட்ஜி வந்தது. ஃபோட்டோஸ் எல்லோரும் ஜோடியாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு ஸ்மூத்தான ரைடு போயிட்டுருக்கும்போது மகாபலிபுரம் உங்களை அன்புடன் வரவைக்கிறது என்று வரவைத்தது. மகாபலிபுரம் உள்ள போனதும் இந்த ஸ்டாச்சுவை ரசிச்சுக்கிட்டே போனேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்டாச்சு. அப்படியே உள்ளே போனதும் நம்ம வர வேண்டிய இடம் வந்துடுச்சு. ஒரு பெரிய மலையில் அப்படியே இத்தனை சிற்பத்தையும் செதுக்கியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க. செம்ம வைபான பிளேஸு. அதுவும் நான் போன டைமில் கொஞ்சம் சன்செட் டைம்ன்றதுனால வெயில் இல்லை. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இதில் ஒன்றுத்தையும் அழகாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அதை அப்படியே தாண்டி கொஞ்சம் அந்த ரைட் சைடு உள்ளே போனீங்கன்னா இங்கே கிருஷ்ணா பட்டர் ஸ்டோன் வரும். அது அப்படியே எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அந்த கிராஸில் அப்படியே அந்த ஸ்டோன் அப்படியே நிற்குங்க. அது ஒரு அதிசயம் ஆக்சுவலி. அதை அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு லாங்லேருந்து அதை ரசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகலான்னு அங்கேருந்து கிளம்பி இந்த கடைங்களெல்லாம் ஒன்றுத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே பொறுமையாக போயிட்டுருந்தேன். இந்த ஸ்டாச்சு மகாபலிபுரம்னாலே ஸ்டாச்சுஸ் தாங்க, அழகாக இருக்கும். அப்படியே வந்ததும் இங்கே வந்தது தான் இந்த கோயில், கல் கோயில். இதுவும் சிங்கிள் கல்லாக என்னன்னு தெரியல, அமேசிங் ஆகிடுச்சு அந்த இடம். இந்த நைட் டைமில் பார்க்கவே, ஸ்பெஷலி இந்த நைட் டைமில் அந்த பீச் வரும், அந்த பீச் சவுண்டோட அப்படியே இந்த ஒரு சிற்பத்தையும் ரசிச்சுக்கிட்டே. ஆக்சுவலி இது சிவன் கோயில் நினைக்கிறேன், ஏன்னா சுற்றி நந்தியோட சிலை இருந்தது. அப்படியே பொறுமையாக ஒன்றுத்தையும் ரசிச்சுக்கிட்டே செம்மையான ஒரு பிரமிப்பான பிளேஸுங்க மகாபலிபுரம். நைட், ஸ்பெஷலாக நைட்டில் நிறைய தடவை வந்திருக்கேன். ஆனால் நைட்டில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கல்கோயில். இங்கேயே நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணானா பார்த்துக்கோங்களேன், நிம்மதியாக ரிலாக்ஸாக இருந்தது. அப்படி இந்த அழகாக அமைதியாக கொஞ்சம் நேரம் ரசிச்சுக்கிட்டு கோவில் மூலஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு தெரியல. அவரும் பார்க்கலான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணேன் உள்ளே போய், ஆனால் சரியாக தெரியல. அங்கே எதுவுமே இல்லை, எம்டியாக இருந்தது. ஆனால் பின்னாடி ஒரு சிலை இருந்தது. ஆக்சுவலி அது சிவனும் பார்வதியும் நினைக்கிறேன். கோயிலை பார்க்கவே நல்லா, இவ்வளோ இந்த பீச் ஓரமாக இத்தனை வருஷங்களாக இந்த கோயில் சிலைகள்லாம் அப்படியே எப்படி தான் இது அப்போ அந்த காலத்தில் செஞ்சுருப்பாங்கன்றது தெரியலங்க. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஆக்சுவலி இதை பார்க்குறதுக்கே. நான் போனதுலேயே எனக்கு மகாபலிபுரத்தில் இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு.
ஆக்சுவலி இந்த கோயிலோட பேக் சைடு உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கம் மாதிரி இருந்துச்சு. இந்த பீச் ஓரமாக மக்கள்லாம் இது பண்ணிக்கிட்டு, அது பலி கூடமா என்னன்னு தெரில, இங்கே ஒன்று இருந்தது. அது அப்படியே அந்த பீச் தண்ணி வந்து அந்த இதில் வர மாதிரி. அப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருந்தேன். இந்த சரிங்களெல்லாம் பார்த்து பழைய காலத்து ஊஞ்சல் ஒன்று பார்த்தேங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனோம், குகை கோயில். அந்த இடம் நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு. அது அப்படியே பொறுமையாக ரசிச்சுக்கிட்டே அதெல்லாம் பார்த்துட்டு, இதுதான் நம்மளோட குகை கோயில். அதை தாண்டி மீண்டும் வருக அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே திரும்ப ஜாகுவாரில் நைட் ரைடு நல்லா இருந்துச்சு. மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.